என் கூட வந்து தங்கச்சி அவனை கட்டி கொடுத்துக்கிறேன். அதனால வாய் மச்சான். உனக்கு தங்கச்சி இருக்குதாடா? அதே அதிகம் பரவாயில்ல. கூட தங்கச்சி கட்டி கொடுத்ததுனால வாய் மச்சான். அவன் பொண்டாட்டி 2 மாசமா நான் வச்சுக்கிறேன். அதனால சகல 2 மாசம் வரவும் முறைடாடி. ஏடா தங்கச்சி போற பையனடா நீ? என்ன இதெல்லாம் தப்பு. எல்லாருமே அதான் செய்வாங்க. செய்வாங்களா? நீங்க செய்யல அந்த மாதிரியா? அதெல்லாம் தப்புடா. தங்கச்சிடா செய்து நல்லா இருக்கும். நல்ல முறையா கட்டி கொடுத்து நம்ம பாப்பா லோட் ஆயிடும். டமால் மாசம் ஆயிடும். மாசம் ஆன தங்கச்சிய போய் சீர் செஞ்சு கூப்பிட்டு அந்த வீட்டுல வச்சு பாரு. ஊரு வாய்த்தும் உலகம் வாய்த்தும் நல்லா இருக்கும். அப்படி சொல்ற? அப்படி தெளிவா சொல்லணும். இந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி செஞ்சிடாத. எந்த மாதிரி நீ நினைச்சு எந்த மாதிரி செய்ய சொல்ற பண்ணி? இந்த மாதிரி சீர் செய்ய டபுள் மீனிங்ல பேசாத. அந்த மாதிரி தங்கச்சி கொண்டு சீர் செஞ்சு வீட்டுல வச்சு அப்படி வச்சிருக்கணும். டேய் உன்னை பாராட்டுகின்றேன் பாராட்டுகின்றேன். லேசா புடிச்சாட்டா என்னடா? என்னடா? நீ வந்து திடகாத்திரமான ஆளு. நான் வந்து பாலுக்கு சத்துறேன். இப்படி கை கையை பிடிச்சி குடிக்காது போது பொறுமையா கை வச்சிடக்கூடாது. ஏண்டா அதனால தான் லேசா புடிக்கணும். இப்படி புடிக்கிறான். உனக்கு கட்ட எங்க வருது? இங்க தாங்க வருது. அவனுக்கு எங்க வருது? நெஞ்சில வருது. எங்களை கண்ட மாத்திரத்தை என்ற தினத்திலே நாங்கள் இருவரும் தாயாஜியை கொன்ற தருதலையை தேட போகின்றோம். தித்தினி கிளம்பிட்டான்டா. தித்தினி கிளம்பிட்டான். தித்தினி போறோம்னா சொல்லுவா நாராயணம். ஐயோ அந்த வைகுந்த வாசன் அந்த பொட்டையை நாமத்தை உரைக்கின்றான். விடலாமா?
விட்டேன். இன்றுதான் சரியான கலகம் கிடைத்திருக்கிறது. உதயகிரி அஸ்தமகிரி செல்ல வேண்டும். கண்டன் கால்வளத்தில் சென்றால் எனக்கான கலகம் கிடைத்துவிடும். தற்போது உதயகிரி அஸ்தமகிரி நாடு செல்ல வேண்டும். குன்றத்திலே சென்றபோது மன்றத்திலே சாவச்சு போட்டுவான். நாராயண குரல கேட்கறது நல்லவனாந்தா செய்யவனாந்தா எவனா இருந்தாலும் இனிமே போகணும். அதனால கையில படு. நான் இங்க படிச்சிருவேன். ஏன்னா என்ன பண்ணியாரு வேலை பாரு. ஒரு தூக்கம் வருதா? ஏன் இல்ல? தெரியும் இது எங்க வச்சு தெரியும். நாம உதயகிரி அஸ்தமகிரி நாடி வந்து விட்டோம். அதடி வாயற்படியில் காவலர்கள் இருப்பார்கள். அவரிடத்தில் கேட்டால் எஜமான் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்துவிடும். நமோ நாராயணம் நாராயணம். காவலர்கள் இருவர்கள் இருக்கின்றார்கள். காவலில் இருப்பார்கள் என்று பார்த்தால் காலை விரித்து நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே. நாராயணம் நாராயணம். எழுப்பி பார்த்தால் இதற்கான மார்க்கம் கிடைக்கும். தம்பி பாவம் ஏழை விவசாயி போல் தெரிகின்றது. அனுதினமும் யாரோ கருமை களவாடி செல்கின்றார்கள். அந்த நினைப்போடே தூங்குகிறான். விவசாயியை எழுப்பவே கூடாது, இவனை எழுப்புவோம். தம்பி இவன் சுத்தமான சோமபானமாவது இருந்து கொண்டோ தெரிகின்றது. ஆனா குடிகார பிடையே தம்பி தம்பி உன்னை இருந்தால் உலகத்தை நீ வாங்கலாம் தானே கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா போர் போடலான்னு எந்திரா எந்திரா நாரா எந்திரா உச்சா போனதாம அவத்தார பிடைய என்னை பார்த்தா தெரியவில்லையா? நன்றாக சுற்றி பாருங்கள். அவன் ஒரு முறைதான் உரைத்தான், நீ 2 முறை உரைக்கின்ற மடையா. என்னை பார்த்தால் தெரியவில்லை. அப்படி கிடையாது, நான் தான் திரிலோக சஞ்சாரி. ஒண்ணு பங்காளி வரும்னு நினைக்கிறேன். மடையா அப்படி கிடையாது. இந்த நூலின் மார்க்கமாக 3 உலகையும் சுற்றி
வலம் வரக்கூடியவன் ஐயா, சாமியா. நூலு நூலின் மாறுமா? மார்க்கமா? மூக்குலகையா? அந்த நூலின் மார்க்கமா வள வரிய அந்த நூலை அறுத்து எப்ப நீ கீழே விழுந்து சாவ அதான் கால் வந்து தத்து செத்துருவாரு படையா. டேய், அன்னை கலைவாணியின் மகன் அப்படின்னா ஓட்டா யாரையா சரஸ்வதி. ஓ ஓட்டா தான் சொரப்பொடியா பிஞ்சு விட்டலாம் எப்போ சரஸ்வதி. சரி, இப்படி புரியவில்லை. படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன். நாங்க படிப்போம், அவன் தான் படிப்பான். எங்க வீட்டுல எங்க அம்மா மாசம் மாசம் தவிர அம்மாசிக்கு அம்மாசி கருவாடி சுட்டு படிப்பாங்கல்ல, அம்மாசி கருவாட்டியா சுட்டு படிப்பாங்க. படையா படைப்பது என்றால் அது கிடையாது. இதோ அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்களே பாமர மக்கள் அனைவரையும் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன். எல்லாரையும் படிச்சோம். உண்மைதான். என்னுடைய தந்தை எங்க ஐயாவா? என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை தான். என்ன படிச்சது? தந்தை தான். என்ன படிச்சது? எங்க அப்பா தான். அம்மால சிவன் நாய் தூக்கி முடி உனக்கு அவ்வளவுதான். எல்லாரையும் படிச்சது உங்க அப்பா சொன்னா கூட ஒத்துவேன். மன படிச்சது சொன்னா கூட ஒத்துவேன். ஆனா என்ன படிச்சது உங்க அப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப இவங்க அப்பா வந்து எங்க அம்மா வாயிலும் போது எங்க அப்பா என்ன கட்டாய் நாராட திச்சின்னு அப்படியெல்லாம் கிடையாது. படைப்பது என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றாய். உன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் சிசுவுக்கும் அந்த கருவுக்கும் உயிரினை கொடுக்கக்கூடியவர் என்னுடைய தந்தை. அப்ப ஒப்பந்தான் அங்க வந்து சுயண்டாங்க. அதனால்தான் சீக்கிரம் கால கழிப்பாங்க ஒப்பன். அப்படி எல்லாம் கிடையாது. படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன் உன்னுடைய எஜமான் எங்கே இருக்கின்றார்? அப்படியா? சென்று சென்று நான் வந்திருப்பதாக உரைத்து நன்றாக உணவருங்க நாயா. சாப்பாடு உண்ட மயக்கம் உண்டு சென்று ஓய்வெடு. அப்படியா விட்டும். ஏய் சின்னமையா சின்னமையா நான் போய் ஐயா சொன்ன மாதிரியா சொன்னறியா சும்மா இருக்காதா? நீ போய் ஓய்வு வச்சுக்கிட்டாரு. சும்மா தான் பிடிக்காது. என்ன பண்ணலாம்ங்கற வந்துரும். அதனால நான் பக்தி பாட்டு பாடுறேன். தூங்குறேன் இல்ல சீண்டினேங்கற. நான் பக்தி பாட்டு பாடுறேன். போய் நான் மட்டும் போட்டுட்டா ஏன்னா நான் பாடும்போது சாமி கிளம்பி வரும். ஐயோ சாமி ரசமா வரும். போய்டா போய்டா பண்ண போறேன். அன்னத்த பாட்டியா அப்பாச்சி கே 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 அப்பாச்சி அப்பாச்சி ஏ ஏ ஏ ஏ ஐயா என்னடா காக்க வலி போச்சு? ஐயா என்னடா இந்த பாட்டு பண்ணா காக்க வலி போகுதுடா. சரி ஏதோ ஒரு வாட்டி வந்து மறுபடியும் பாடி அதெல்லாம் ஒண்ணு வராது. என்ன சொல்ற? ஏய் வாடா. நல்லா சூப்பரா இருக்கு. அன்னத்த பாட்டியா அப்பாச்சி கே 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 அப்பாச்சியா அப்பாச்சி கே ஏ ஏ ஏ ஏ அடங்கப்பா டுபா ஓடுற. என்னடா? இரும்பு குட்டா காக்கா வலிப்பு நிக்கும். ஜாடி குட்டா ஒரு மணிக்கு. தெரியலையா? இது அண்டங்காக்கா வலிப்பு. அதனால தான் நிக்குது. ஏங்க நாங்க வர சின்ன பையன் உச்சாது உனக்கு கூப்பிடுறான். கூப்பிடுறாங்க பத்தி மூணுமா ஐயா மறிக்கிறாரு. உனக்கு எப்படி கட்டுவோம்? என்ன பாட்டு? ஏன் ஆசி ஆசி படையா என்ன போன சாமியா விடல உன் பேரு மறந்துட்டேன். பேரு மறந்துட்டேன். ஒரே வாட்டி பேரு மூடியா போல போயா போல நாடா ஐயா நம் கொட்டையை தேடி வாட்டையை நாடே நம் சபையை தேடி சபையை தேடி வந்துக்கிறான். பேர் கேட்டியா? பேரு நான் மறந்துட்டேன். சாமி ஐயோ ஓ நல்லா பேரு மறந்துட்டா ஒரே வாட்டி பேரை போட்டதெல்லாம் நான் ஈ ஊனிங்க நாடா பேர் என்ன? வந்துடுங்க. போய் காட்டுவா. அது ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒரு பெரிய வியாதி. என்ன வியாதி? என்ன வியாதியா? நான் எதனா சொல்ல வரும்போது நான் குறுக்க பேசிட்டாங்கன்னா நான் சொல்ல வர மறந்துடுவேன். அதனால குறுக்க பேசக்கூடாது. சாமியே உன் பேரு மறந்துட்டு ஒரே வாசி மிரக்கிறாரு. ஆமா என்னடா கேட்டா பேரு கேட்டு சொல்லுடா. நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? நான் சொல்லும் போது குறுக்க பேசினா நான் மறந்துடுவேன் சொன்னா இல்லையா? நான் மறந்துட்டேன். திருப்பி கேட்ட ஐயா எப்படின்னு உனக்கு தெரியாது. வேற டைப் எப்படி தெரியுமா? அன்னைக்கு காலையில் 6 மணி போய் பக்கம் போடு குவிச்சு அந்த மாதிரி நீ போ.
பாரு இல்ல இதான் சாமியா சாமியா ஏறி ஓடி வா வந்து சொல்லிட்டேன் சொல்றேன் ஏடா அதடா ஏறியா கோடி கடி நாலு பேர் வந்துறான் முஸ்டம் மதிதா சாதாரா இல்ல பொறமாக்கா நாலு மகா முடி நாலு மகா அப்படியா ஏடி அந்த ஆளு சரியான பாவகாரல ஆமாடா அவரு கையில கவுரு எம்மா சக்தி வந்தது தெரியுமா எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால ஐயா மரியாதை கொடுத்து அழைத்து வாருங்கள் ஆமா ஐயா ஒரேடியா ஒரேடியா மரியாதையா சாமியா சாமியா எங்க ஐயா உன்ன மரியாதை புள்ள சொன்னாரியா அதனால வாடா மரியாதையா ஏய் வாடா மரியாதைடா அட உட்கார ஒரு மரியாதைடா ஏய் காடவ மரியாதைல மண்ணவாரி போட மரியாதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் கை கட்டி மாறா மச்சான் கை கட்டி வாய் போட்டு பாதம் மணிந்து சுவாமி வாருங்கள் அப்படி இருக்கணும் அப்படியே என்னடா சரி சின்ன பையனா இருந்தாலும் சரி செய்ய மாட்டேன் பாப்பா நான் எப்படி செய்யணும் கை கட்டி அது குச்சி கால குச்சி அது கால குச்சி கை குச்சி கை கட்டி இப்ப மாதிரி ஏன் தெரியுமா ஐயா ஏய் கை கட்டி கால குச்சி கால குச்சி ஐயா ஐயா சுவாமி அப்படி ஆகுது இப்ப பாரு ஏய் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரட்டும் ஆமா. அவன் சொன்னதெல்லாம் மறக்கவே இல்ல எப்படின்னு தெரியுமா அம்மா தாலி அடக்க போட்டு கூட்டு அப்படியே போயா இல்ல இல்ல போ தப்பு இல்ல தப்பு ஐயா பயபக்தி ஏதோ தெரியாம பண்ணிட்டு எங்களெல்லாம் மனுஷங்க ஐயா பண்ணிட்டேன் சாமி வாருங்கள் சாமி வாருங்கள் ஏய் ஏத்தமா கூட இங்க எல்லாம் சாணி ஏதாவது வாரி விட பாரு சாமி வாருங்கள் வாருங்கள் உள்ளவரா சாமி சாமியா சாமி சாமியா அது கூட போட்டா எங்க நாட்டுல வராது வந்துக்குற பைக்கு என்ன சொல்ற ஆட்டிய தொண்டனா நாளே கம்மியாடி பையன் பிரிய பட்டது உண்பா அத பத்தி ஆளு பசங்க அந்த பையா ஏய் ஓட வர ஐயரே மகத்தில் சிறந்தி வந்த தவத்தில் சிறந்த தேவா சாமிக்கு ரெண்டு முடி கட்டிக்கிட்டு சிந்தி போற மாதிரி படுத்துறான் இதே மாதிரி டெய்லி பண்ண சாமி செவப்பாயிடுவாங்க சுவாமி எந்த ஜகத்தினில் உந்தனை போ என்ன உரைக்கின்றான் உன் யார் யார சொல்லி கொடுத்தது அவர் எம்மா மாதிரி ஆசாமி தெரியாம பேசுங்கிற கடும் கோபக்காரர் வீரன் ஆகையால் அவர் சாபத்திற்கு ஆளாகி விடாது சாபத்தை ஐயரே என்னை வாழ்த்துக்கள் ஐயரே வாழ்த்துக்கள்
என்று பார்க்க மாட்டான், அண்ணன் என்று பார்க்க மாட்டான், தம்பி என்று பார்க்க மாட்டான். இருவரும் ஒன்றாக இருக்கின்ற சமயத்திலே அவர்களிடத்திலே கலகத்தினை மூட்டி அவர்களை பிரித்து விடுவான். நாரத பிறகு எப்பொழுதுமே நமக்கு நன்மைதான் உழைத்து வந்திருப்பார். அவரிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு முடிச்சு போட்டுருவோம். கத்தம் நீங்க தப்பா இவன் யார்? என் தம்பி, உன்னுடைய தம்பி. உன்னுடைய தம்பியே சிறிதளவுதான் கோவப்படுகின்றான். ஆனால் உன்னுடைய காவலாளி மாறி தின்றுடுவான் போல் தெரிகின்றேன். சுவாமி, என் தம்பியை பத்தி உனக்கு தெரியாது. அப்படியா? சரி, ஒரு புறமாக இருப்பா. போட நைனா போட. சாமி, சுவாமி, என்னை குறித்து என் தம்பியும் என் காவலாளியும் சரி, குதிக்கின்ற மாடு ஒழிக்க மாட்டார்கள். இவன் என்று பயமறியாது. உன்னை பொருட்டு ரெண்டு பேரும் சாமி, அண்ணா, உன்னை பார்க்க வேண்டும் என்று எதற்காக ஓடி வந்தேன் தெரியும்? எதற்காக? இந்த உதயகிரி அஸ்தமகிரி யாதொரு குறைபாடும் இல்லாமல் சிறும் சிறப்போடும் நீ வாழ்ந்து வருகின்றாய். ஆமா. ஆனால் அரக்க இனத்தில் பிறந்திருந்தாலும் இது நாள் வரைக்கும் வரம் பெறாமல் நீ ஆட்சி செய்து வருகின்றாய். உண்மைதான். ஆகையால் தற்போது நீ இமாச்சலம் செல்ல வேண்டும். இமாச்சலம் சென்று முக்கன் படைத்த ஈசனிடத்திலே ஜாலரை கோடி மந்திரஜாலம் ஓடி வைப்பது, ஓடி எடுப்பது, பில்லி சூன்யம், கூடு விட்டு கூடுபாய்தல் என்று சொல்லக்கூடிய மந்திர சக்திகளை நீ வரமாக பெற்றுவிட்டால் இந்த 14 உலகத்திலும் உன்னை வெல்லவோ கொல்லவோ ஆட்களே கிடையாது. சாமி, சொல்லு, இப்ப நாங்க எல்லாரும் கும்பலா கேட்டு வாங்கி சாமி, சாமி, தற்போது புறப்படுகின்ற இமாச்சலம் அங்கு சென்று 7 கோடி இந்திரஜாலம், மந்திரஜாலம், மாயாஜாலம், கூடி வைத்து கூடுபாய் கோடி வைப்பது, கோடி எடுப்பது, பில்லி சூனியம் யாவன சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட வரத்தை பெற்று வருகின்றோம். சரி சாமி, என் தம்பி தேவர்கள் சுற்றுமக்காரர்கள், நீயே வரத்தை பெற போகின்றாய். உன்னுடைய தம்பி என்ன தெரியுமா? இந்த அண்ணன் தவம் இருக்க என்னுடைய தம்பி காவலாக இருக்க வேண்டும். காவலுக்கு இருக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆகட்டும். தம்பியா, புறப்படை இமாச்சலம். நாராயணம் நாராயணம். அரக்கு இனத்தில் பிறந்தவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு இமாச்சலம் செல்கின்றான் வரமரை பெறுவதற்காக. அப்படி வர